இயேசு கீப்புகள். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு யார் இந்த இயேசு, அதை தான் பார்க்க போறோம். நிறைய நேரங்களில் இயேசுவை நம்ம எப்படி பார்க்குறோம் தெரியுமா? மாதா கையில் பாலகன் இயேசு கையை காலை ஆட்டிட்டு ஒரு குழந்தையா இருப்பார் தெரியுமா? அதை மாதிரி தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்மஸ் காலத்தில் இயேசுவை பாலன் இயேசுவை பார்க்கறது மாதிரி தான் பார்க்குறோம். இயேசுவை வானத்தையும் பூமியையும் படைத்த எல்ஷடாய் கடவுளாகவோ அல்லது உலக இரட்சகர் உலக மீட்பராகவோ பார்க்க தவறி போனோம். இந்த பிரசங்க முடிவில் நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு விடை உங்களுக்கே கிடைச்சிடும். அன்பார்ந்தவர்களே, உலக இரட்சகர் இயேசு என்று சொல்லுகிற இந்த இயேசு யார்? அவரை கண்டுகொள்ளணும். கண்டுகொள்ள ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? வெரி குட். அன்பார்ந்தவர்களே, பவுலடியார் ஒரு கேள்வி கேட்டார். அவர் தமாஸ்கு பட்டணத்துக்கு போயிட்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறாரு. ஆண்டவரே, நீர் யார் கேட்டாரா? கேட்டாரா? யாரை கேட்டாரு? ஆண்டவரே, நீர் யார்? அந்த இயேசுவை அவர் அறிந்து கொள்வதற்காக 3 வருஷம் நீர் யார் என்று கேட்டார்ல, அந்த இயேசுவை அறிந்து கொள்ளணும் என்று சொல்லி அரேபியாவில் பாலைவனத்தில் 3 வருஷம் இருந்து ஆண்டவரை அவர் அறிந்து கொள்கிறார். ஆண்டவர் தான், இயேசுதான் மீட்பர், அவர்தான் மெசியா, அவர்தான் உலக இரட்சகர், அவர்தான் கிறிஸ்து என்பதனை அவர் அறிந்து கொள்றார். அதனால அவர் என்ன சொல்றார் தெரியுமா? பிலிப்பியருக்கு எழுதிய 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுவாரு, இந்த இயேசுவை குறித்து அறிகிற அறிவு, அவர் அறிகிற அறிவு இருக்கிற அறிவு, அது ஒரு ஒப்பற்ற செல்வம். இயேசுவை அறியணும்னு நீங்க என்னைக்காவது இப்படி ரொம்ப விரும்பி ரொம்ப தேடி இருக்கிறீங்களா? ஆம், அவர் சொல்றாரு, இயேசுவை அறிந்து கொள்ள, இயேசு உலக இரட்சகர், இயேசு மெசியா என்று அறிந்து கொள்ள எல்லாவற்றையும் நான் இழப்பாக கருதுகிறேன், எதையும் இழக்க தயாரா இருக்கிறேன். ஏன்? படித்த படிப்பு, அறிவு, ஆற்றல் எல்லாத்தையும் குப்பையாக கருதுகிறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் இயேசுவை பற்றிய அறிவு. இயேசுவு கேப்புகள், இயேசுவு கேப்புகள் சொல்லுங்க, இயேசுவு கேப்புகள். இந்த இயேசுவை அறியணும்னு இத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? கை தூக்குங்க பாபு. வெரி குட், நல்லது. சரி, இந்த இயேசுவை அறிந்து கொள்ள இன்னைக்கு விவிலியம் படிச்சேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. எத்தனை பேர் விவிலியம் படிச்சீங்க? ஒருத்தரும் படிக்கல. பாத்தீங்களா? இயேசுவை அறியணும்னா விவிலியத்தை படிக்கணும், இந்த மறையுரையை கேட்கணும், மறைக்கல்வி வகுப்புக்கு போகணும், ஆர்வமா தாகமா இருக்கணும். அப்பதான் இயேசு ஆண்டவர் யாருங்கிறத அறிய முடியும். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை எப்படி பார்க்கறோம் தெரியுமா? இயேசுவை ஒரு ஏடிஎம் மெஷின். என்னது ஏடிஎம் மெஷின்? எப்படி? ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா அவர் தருவார், ஆசீர்வதிப்பாரு, செழிப்ப தருவாரு, பண கஷ்டம் வராது, கடன் தொல்லை வராது. அவர் தான் ஏடிஎம் மெஷின் ஆச்சு. அவர்கிட்ட போய் கேட்டுடலாம். ஆண்டவரை நம்ம அப்படி பார்க்கிறோம். சிலர் இயேசுவை ஒரு வியாபாரி, நம்ம ஊர் மக்கள்லாம் வியாபாரத்தில் எக்ஸ்பர்ட் இல்ல, அதனால ஆண்டவர் இயேசுவையும் ஒரு வியாபாரி மாதிரி பார்க்குறாங்க. எப்படி? காணிக்கைய உண்டியல்ல போட்டு அவற்றது பிடிங்கிடலாம். எப்படி? சப்பரத்தில் ஒரு நேர்ச்சியை செய்து போட்டு ஒரு வீடை கட்டிடலாம். ஆண்டவர் ஒரு வியாபாரி, ஒன்ன கொடுத்தா ஒன்ன தருவாரு. பாருங்கள், இப்படித்தான் இயேசுவை பார்க்கிறோம். சிலர் இயேசுவை ஒரு பெரிய டாக்டரா பார்க்கறாங்க. எப்படி? ஒரு நோய் வந்துட்டுனா இயேசு கிட்ட போனா
இயேசு சுகம் தருவாரு, இயேசு குணப்படுத்துவாரு, அப்படி ஒரு பெரிய டாக்டரா பாக்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் இயேசுவ போலீஸ்காரனா பாக்குறாங்க. தப்பு செய்துவா அப்படின்னு ஒதுக்கிடுவார். இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசுவ உண்மையில இரட்சகராக எத்தனை பேர் பார்க்கிறாங்க? அப்படி என்றால் இந்த இயேசு யார் என்று தெரிய வேண்டாம். யார் என்று தெரியும் பாப்பமா? ஆம், இந்த இயேசு யார் தெரியுமா? பிறக்க இடமில்லை, சத்திரத்தில் கூட இடமில்லை, மாட்டுக்குட்டில தான் பிறக்கிறார். 30 ஆண்டுகளாக ஒரு சாதாரண தச்சனாக இருக்கிறார். அவர் பொது வாழ்வில் வாழ்ந்த ஆண்டுகள் காலம் 3 வருஷம்தான். அந்த இயேசுவுக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த ஆபீஸ் கிடையாது. இருந்த போதும் 2000 ஆண்டுகளாகி இன்றும் இந்த இயேசுவை குறித்துத்தான் கவிதைகள் கோடிக்கணக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. கட்டுரைகள், புத்தகங்கள், லைப்ரரி முழுவதும் நிறைஞ்சிருக்குது. இயேசு வாழ்க்கை அடங்கிய இந்த திருவிவிலியம் அதிக மொழிகளிலும் அதிக எண்ணிக்கையில் அச்சிடப்பட்டிருக்கிறது. அதிக பாடல்கள் இந்த இயேசுவை குறித்து தான் இசையமைக்கப்பட்டிருக்கிறது. அதிக ஓவியங்கள், அதிக புகைப்படங்கள் இவரை குறித்து தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதிக கட்டடங்கள், அதிக ஆலயங்கள், அதிக பள்ளிக்கூடங்கள், அதிக நிறுவனங்கள் இந்த இயேசுவை குறித்து தான் எழுதப்பட்டிருக்குது. ஏன் உங்க பங்குசாமி மாதிரி, எங்களை மாதிரி ஃபாதர் சிஸ்டர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள் தங்கள் வாழ்க்கையே இந்த இயேசுவுக்காக முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் யார் இந்த இயேசு? யார் இந்த இயேசு? உண்மையில இயேசு வாழ்ந்த காலத்துல யூத தலைவர்களும் மக்களும் இந்த இயேசுவுக்கு கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? பைத்தியக்காரன், புரட்சிக்காரன், பெருந்தீனிக்காரன், பித்தலாட்டக்காரன், பேய் பிடித்தவன், பேய்களின் தலைவரை கொண்டு அவன் காரியங்களை செய்கிறான், விபச்சாரத்தை பாதுகாக்குகிறான், பாவிகளின் நண்பன், குடிகாரன். இத்தனை பட்டம் இயேசு சாமிக்கு கொடுத்தாங்க. ஆனால் அவரோ என்ன சொன்னார் தெரியுமா? நானே வழி என்றார், நானே உண்மை என்றார், நானே வாழ்வு என்றார், நானே நல்ல ஆயன் என்றார், வாழ்வு தரும் உணவு நானே, இதோ என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் வாழ்வு இராது, நானே வழி, அபிரகாம் பிறப்பதற்கு முன்னரே நான் இருக்கிறேன், அகரமும் நகரமும் நானே, இருக்கிறவரே நானே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொன்னாரே. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் இந்த இயேசு யாரு? இந்த இயேசு யாரு இன்னைக்கு அறியணும். உலக ரட்சகர் என்று சொல்றோமே, அந்த இயேசு யாரு? அவர் உன்னையும் என்னையும் போல ஒரு முழு மனிதர். ரோமர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர், 100% மனிதர். இவருக்கு தாகம் எடுத்தது, பசி எடுத்தது, களைப்பு இருந்தது, தூக்கம் இருந்தது, நட்பில் மகிழ்ச்சி கொண்டார், நண்பன் இழப்பில் அழுதார், குழந்தைகளை கெஞ்சினாரு. 100% மனிதன், 100% உன்னை போல என்னை போல முழு மனிதன். ஆனால் கவனி, ஆனால் ஒரு ஆச்சரியமான ஒரு வேறுபாடு, ஒரு ஆச்சரியமான வேறுபாடு என்ன தெரியுமா? 33.5 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாலும் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை. எனவேதான் 8:46 யோவான் 8:46 சவால் விடுகிறார். என்னிடம்
பாவம் உண்டு என்று உங்களுள் எவராவது என்மேல் குற்றம் சுமத்த முடியுமா? யாராவது இந்த உலகத்தில் இப்படி சவால் விட முடியுமா? ஆம், அவர் முழு மனிதன், பாவம் செய்யாத மனிதன். அப்படி என்றால் யார் இந்த இயேசு? ஆம், அவர் கடவுள். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார், தண்ணீரில் நடக்கிறார், கொந்தளிக்கும் புயலை இறையாதே என்று அமைதிப்படுத்துகிறார், 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளிக்கிறார், குருடனுக்கு பார்வை அளிக்கிறார், சப்பானியை நடக்கச் செய்கிறார், தொழுநோயாளியை சுகம் கொடுக்கிறார், இறந்தவனுக்கு உயிர் கொடுக்கிறார். இவர் இறைமகன், இவர் கடவுள். 100% மனிதன், அவர் 100% கடவுள். அப்படி என்றால் இவர் கடவுள், மனிதனாக பிறந்த உலக மீட்பர். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரியணும், எல்லாருக்கும். அது கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவங்களா இருந்தாலும் சரி, ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய பாவம் ஆத்துல, குளத்துல, கடல்ல குளிக்கிறதுனால மன்னிக்கப்படாது. தெரிஞ்சுக்க, ஆத்துல குளத்துல குளிச்சு உன் பாவத்துக்கு மன்னிப்பு பெற முடியாது. தான தர்மம் செய்து பாவத்துக்கு மன்னிப்பு தேட முடியாது. தான தர்மம் மன்னிக்காது. ஒரு மனிதனும் தன்னை குத்தி கீறி அப்படியே கிழித்து அடித்து நொறுக்கி காயப்படுத்தி பாவத்துக்கு மன்னிப்பு பெற முடியாது, பாவத்துக்கு மன்னிப்பு பெற முடியாது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னிலே மீட்பு பெற முடியாது. அந்த மீட்பை எந்த மகானும் கொடுக்க முடியாது, எந்த ஞானியும் கொடுக்க முடியாது, எந்த புனிதரும் கொடுக்க முடியாது, எந்த மத ஸ்தாபகரும் கொடுக்க முடியாது. இஸ்லாம் மதத்தை தொடங்கிய முகமது என்ன சொன்னார் தெரியுமா? நான் பரிசுத்தவான் அல்ல சொன்னாரு. புத்த மதத்தை தொடங்கிய புத்தர் சொல்றாரு, நானும் விழுந்தவன் தான். ஜைன மதத்தை தொடங்கிய மகாவீரர் சொல்றாரு, நான் இடறியவனே. சீக்கிய மதத்தை தொடங்கிய குருநானக், நானும் தவறி விளைத்திருக்கிறேன். இந்த மதத்தை தொடங்கின எல்லா மத ஸ்தாபகர்களும் விழுந்து போனவர்கள். குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. அப்படி என்றால் பாவம் செய்யாத ஒருவர் இயேசு ஒருவரே, அவர்தான் மீட்பர். உலகத்தின் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் பெற்றவர். மார்க் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்கிற மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஏன் இயேசு ஒருவருக்கு தான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு? யாராவது இதுல பதில் சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் தெரியலையா? எங்க உங்க பாவம், என் பாவம், மனுக்குலம் பாவம், உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்தையும் அவர் ஒருவர் தான் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதனால அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அவர் ஒருவர் தான் சிலுவையில என் பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தார். காரி உமிழப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார், சிலுவையில கை கால்கள் துளைக்கப்பட்டது, தோளிலே பாரமான சிலுவை வைக்கப்பட்டது, ஈட்டியால் குத்தப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், காரி உமிழப்பட்டார். யாருக்காக? என் பாவத்துக்காக. என் பாவத்துக்காக அவர் பரிகாரம் பண்ணப்பட்டார். அவர் நினைச்சிருந்தா சுண்டு விரல அசைச்சிருந்தா 72,000 வானதூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பிரபஞ்சத்தை அழிச்சிருப்பாங்க. மத்திய 26ஆம் அதிகாரம் 3 ஆண்டவர் சொல்லுவாரே, நான் தந்தையிடம் வேண்டினால் 12 பெரும் படைகளுக்கு மேலாக வானதூதர்களை அனுப்பி என்னை பாதுகாத்திருப்பார் என்று சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்
அத்தனையும் விட்டுட்டு நமக்காக இந்த உலகத்தில் மீட்பராக வருகிறார். அதனாலதான் அன்பார்ந்தவர்களே, இயேசு உலக மீட்பர். இயேசுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? இயேசுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? யாராவது இயேசுங்கிற பேருக்கு அர்த்தம் தெரியலையா? இயேசுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? உலக மீட்பர். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கனவுல என்ன தோன்றாப்புல யோசேப்புக்கு? இயேசு என்று இவருக்கு பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார். அப்ப இயேசுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? பாவங்களில் இருந்து நம்மை மீட்பார். சொல்லுங்க. உலக மீட்பர். இயேசுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? உலக மீட்பர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றேன், எனக்கு காது கேட்காது, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. வெரி குட். இப்பதான் லேசா கேட்குது அன்பார்ந்தவர்களே. அதனாலதான் லூக்காஸ் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம், வானதூதர்கள் இடையர்களுக்கு தோன்றி என்ன சொல்றாங்க? உலக மக்கள், கிறிஸ்தவங்களுக்கு இல்ல, யூதர்களுக்கு அல்ல, இயேசு பிறந்ததோ உலக மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மீட்பர் உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் பிறந்திருக்கிறார். அப்படி என்றால் இயேசு யாரு? உலக, சொல்லுங்க, உலக எங்க? உலக மீட்பர் இருக்கட்டுங்க, உனக்கு அவர் மீட்பரா இருக்காரா? இதான் பிரச்சனை. அவர் உலகத்துக்கெல்லாம் மீட்பராக இருக்கலாம். அவர் கொண்டு வந்த மீட்பை, அவர் பெற்றுத்தந்த அந்த மன்னிப்பை நெடுங்குளத்து மக்கள் பெற்றிருக்கிறார்களா? பெற்றிருக்கிறீங்களா? இயேசு உலக மீட்பர், உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறவர். அந்த மன்னிப்பை நீங்க பெற்றிருக்கிறியா? இந்த நேரம் புது ட்ரெஸ் போட்டு பட்டு சேலை கட்டி நிறைய பூவெல்லாம் வச்சு பகட்டா வந்திருக்கிறீங்க, நல்லது. உலக மீட்பர் தரக்கூடிய அந்த மீட்பை, அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறேன். இயேசு என்னுடைய இரத்தத்தால என் பாவங்களை கழுவி இருக்கிறாரு, நான் மீட்பை பெற்றிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த நேரத்தில் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று எத்தனை பேருங்க சொல்ல முடியும்? உலகத்தின் மீட்பராக இருக்கலாம் இயேசு, உனக்கு மீட்பரா இருக்கிறாரா? அந்த மீட்பை நீ பெற்றிருக்கிறாயா? அதான் முக்கியம். அன்பான்பர்களே, நம் ஆண்டவர் பாவங்களை மட்டும் மன்னிக்கிறவர் அல்ல. கவனமா கேளுங்க, பாவங்களை மட்டும் மன்னிக்கிறவர் அல்ல, அவர் மீட்பர். மீட்பர்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய தடவை நாம பாவத்தில் விழுந்து போறோம். கோபம் உனக்கு முன்னால வருது, உன்னால கட்டுப்படுத்த முடியல, உன் அறியாமலே கோபத்தில் விழுந்துடுறா. அந்த கோபத்திலிருந்து உன்னை அவர் மீட்டு சாந்தமாக மாத்துறாரு. இச்சை ஒரு பாவம், பார்க்க கூடாதெல்லாம் செல்போன்ல பார்க்கிறா. ஐயோ, நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் அதே பாவத்தில் மீண்டும் விழுந்து போயிடுறா. அப்படி என்றால் மீட்பர்னா என்ன? அந்த பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிறவர். அந்த மீட்பை நீ பெற்றிருக்கிறாயா? இன்னைக்கு பணம் 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 சம்பாதிக்கணும்னு சொல்லி நீ ஏமாத்தி கள்ளக்கணக்கு எழுதி லஞ்சம் வாங்கி உருட்டி பிரட்டி ஏமாத்தி பணம் சேர்க்கணும் அப்படி நினைக்கலாம். ஆண்டவரே, நான் நீதிமானா இருக்கணும் அப்படின்ட்டு நீ நீ முயற்சி செய்தாலும் அதுல விழுந்து போயிடுறா. அப்படி என்றால் அந்த பாவ இச்சையிலிருந்து, அந்த பாவ பண ஆசையிலிருந்து உன்னை மீட்கக்கூடிய ஆண்டவர் ஒருவர் உண்டு. அந்த மீட்பை நீ அனுபவித்திருக்கிறாயா? உதாரணமா, குடும்பமா கடல்ல போய் குளிக்க போறாங்க.
ஒரு பீச்சில் போய் குளிக்க போறாங்க. அப்பா பிள்ளைகள் எல்லாரும் குளிக்கிறாங்க. குளிக்கிற பொழுது அப்பா சொல்றாரு பையனை பார்த்து, இந்த எல்லைக்குங்க போகக்கூடாது, கடல்ல இந்த எல்லைக்குங்க போகக்கூடாது, இதுக்குள்ளதான் விளையாடணும், குளிக்கணும். ஆனா பையன் என்ன செய்யறான்? எல்லையை கடந்து தாண்டி கடலுள்ள போறான். கடலுள்ள போகும்போது ஒரு பெரிய அலை வந்து அவனை சுருட்டுது. அவன் அப்பா சொல்ல மீறிட்டான், பாவம் செய்துட்டான், அலை சுருட்டுது. இப்பொழுது ஐயோ அப்பா கதறான். உடனே அப்பா அங்கிருந்து, என் சொல்ல மீறிட்டா, நீ இப்ப உணர்ந்துட்டா, நான் மன்னிக்கிறேன், சரி போயிட்டு போ சொல்லுவாரா? மன்னிச்சிருவாரு. நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன் சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்து இருப்பாரா? இல்லை, தன் உயிரை கொடுத்து அந்த பையனை போய் காப்பாத்துறாரு. அதேதான், அதுதான் மீட்பு, அதுதான் மீட்பு. ஆமன் பார்த்தவர்களே, அப்படி என்றால் நாம பாவத்துக்குள்ள விழுந்து இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மளை மீட்டெடுக்கிறார், நம்மை மீட்டெடுக்கிறார். எனவே இந்த அருமையான நாள்ல நம் பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். அந்த மீட்பை நாம இன்னைக்கு சுவைக்கணும். நீங்க எந்த பாவத்தில் விழுந்து 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 ஆண்டவரை நாம் விழக்கூடாது, இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இந்த தப்பை நான் செய்யக்கூடாது என்று சொல்லி நீங்க முயற்சி செய்தாலும் மீண்டும் மீண்டும் உளுறீங்க தெரியுமா? காரணம் என்ன? இன்னும் நீங்கள் இயேசு தரக்கூடிய மீட்பை பெறவில்லை. உலக ரட்சகர் உலகத்துக்கெல்லாம் ரட்சகரா இருக்கலாம், ஆனால் நீ இன்னும் அந்த மீட்பை பெறவில்லை. ஒவ்வொரு நாளும் எத்தனை குடிகாரர்கள் ஆண்டவர் இயேசுவை அனுபவிச்சு அவர் தந்த மீட்பை பெற்றுக்கிண்டு குடிப்பழக்கத்தை விடுறாங்க, பாவ பழக்கத்தை விடுறாங்க. எத்தனை பேர் மனம் திரும்பி இயேசுவுக்காக சான்று பகர்றாங்க, அவங்க மீட்பை பெறாங்க. நீ அந்த மீட்பை பெற்றுகிறாயா? நீ அந்த மீட்பை பெற முடியுதா? இதைத்தான் பவுலடியார் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாரு, நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை செய்ய முடியல. 7:21 சொல்லுவாரு, நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமைதான் செய்ய முடிகிறது, காரணம் என்னுள் இருக்கும் பாவம். அந்தோ 7:24 புலம்புவாரு, அழுவாரு, கதறுவாரு. எப்படி? அந்தோ இறந்ததக்க மனிதன் நான், சாவுக்குள்ளாக்கும் இந்த என்னை விடுவிப்பவர் யார்? அப்படி கதறீங்களா? இன்னைக்கு கதறீங்களா? ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்? இந்த பாவம் எனக்கு வேண்டாம், அதை நான் செய்யக்கூடாது, நீர்தான் மீட்பர், என்னை மீட்டுறோம் அப்படின்னு நீங்க கதறீங்களா? 25வது அடுத்த வசனத்துல ரோமர் 7:25 அதற்கு அவர் பதில் தருகிறார். ஆம், நம் ஆண்டவர் இயேசுதாமே நம்மை விடுதலை தருவார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. ஆமன் பார்த்தவர்களே, உங்க வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில இயேசுவை மீட்பரா நீங்க அனுபவிக்கணும். அவர் உலகத்துக்கெல்லாம் ரட்சகரா இருக்கலாம், அவர் பாவங்களை மட்டும் மன்னிக்கிறவர் அல்ல, அப்படின்னா அவர் ஃபர்கிவர் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை, அவர் சேவியர், அவர் மீட்பர். அதனாலதான் கடைசியா ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். டாக்டர் ஜேம்ஸ் சிம்சன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், ஒரு பெரிய விஞ்ஞானி, நிறைய விஞ்ஞான காரியங்களை கண்டுபிடித்தவர். அவர் தான் இந்த குளோரோஃபார்ம் எல்லாம் கண்டுபிடிச்சவர். அவரிடம் ஒரு முறை ஒரு பத்திரிகை ஆசிரியர், நீங்க கண்டுபிடிச்ச அறிவியல் உண்மையில் எது சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அந்த ஜேம்ஸ் சிம்சன் என்ற விஞ்ஞானி தயக்கமின்றி சொல்லுகிறார், இயேசுவை என் சொந்த மீட்பராக நான் கண்டுகொண்டதே உலகத்தில் நான் கண்டுபிடித்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஆம், எப்பொழுது இயேசுவை நான் என் சொந்த மீட்பராக கண்டுபிடித்தனோ என்னுடைய புகைப்பழக்கத்தில் இருந்து விடுதலை பெற்றேன், என்னுடைய குடிப்பழக்கத்தில் இருந்து விடுதலை பெற்றேன்,
என் பாவ பழக்கத்தில் இருந்து நான் விடுதலை பெற்றேன். இயேசுவே என் சொந்த மீட்பர். ஆமன் பார்ந்தவர்களே, லூக்காஸ் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல சிமியோன் பாலன் இயேசுவை கரங்களில் ஏந்தி கொண்டு இப்படி ஜெபிப்பார். மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இயேசு உலக ரட்சகர் உண்மைதான், உலக ரட்சகர் இயேசு உண்மைதான். ஆனா நான் என் மீட்பர் இயேசுவை, என் பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் தான் விடுதலை தரக்கூடியவர். இயேசுவே மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, என் பாவ பழக்கத்தில் இருந்து மீட்டு விடுதலை தரக்கூடியவர் நீர். எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று மன்றாடுவோம். ஆண்டவரை சொந்த இரட்சகராக அனுபவிப்போம். ஆமன்.